திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை யாருக்கு ஊக்கத்தொகை வருதோ அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி போட்டோ எடுத்து அவர்களை வெயில நிறுத்தி இந்த முறை பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, அதை போட்டு அந்த திமுகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் நைட்டு மத்தியானம் 1 மணிக்கு வருமா. அது வரைக்கும் நம்முடைய சகோதரிகள்லாம் வெயில் நின்று இவங்க கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு பண்ற அலப்பறை இருக்கேங்க ஐயா. இதையெல்லாம் மாத்தணுங்க ஐயா. 8 லட்சம் கோடி வருஷத்துக்கு சத்தம் இல்லாம மோடி ஐயா கொடுக்குறாங்க ஐயா. யாராச்சும் பிஜேபி காரன் தண்டோரா போட்டு பாத்தீங்களாங்க ஐயா? இல்ல இந்த ஊர்ல 6000 ரூபாய் இந்த விவசாயி கொடுத்தோம் அண்ணே வாங்கனே போட்டோ எடுக்கலாம் இல்லைங்க ஐயா. அது உங்கள் உரிமை. உங்களுக்கு வர வேண்டிய பணம், அது உங்கள் பணம். உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல 8 பிஜேபி காரனுக்கு என்னங்க ஐயா வேலை? அது மோடி அவர்களுடைய சித்தாந்தம். மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்துல இடையில கட்சிக்காரருக்கு என்ன வேலை? அப்படித்தான் நம்முடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மையை 1 ரூபாய் ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் 9 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க ஐயா. இந்திய கூட்டணியை பொறுத்தவரை கமிஷன் அடிப்பதற்காக மட்டும், கொள்ளையடிப்பதற்காக மட்டும் 10 ஆண்டுகளாக உங்களுக்கு நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவீங்க ஐயா. தம்மம்பட்டியில் காஞ்சி போன மாடு வக்கிப்புள்ள பார்த்தா பாஞ்சு போகுமா. காஞ்சி போன மாடு, மாட்டுக்கு 2 நாள் நீங்க தீனி போடாம வச்சிருந்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும். ஒரு வக்கிப்புள்ள பார்த்தா காஞ்சி போன மாடு என்னங்க பண்ணும்? பாஞ்சு போகும். அது போன்ற காஞ்சி போன மாடுகளாக இன்னைக்கு இந்திய கூட்டணி இருக்குது. காஞ்சி போன மாடுகளா? ஐயோ 10 வருஷமா 1 ரூபாய் கூட அடிக்க முடியல. அவரு எந்த ஊர்ல எலெக்ஷன் நடத்தினாலும் இவரே ஜெயிக்கிறாரு. மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறாரு, சத்தீஸ்கர்ல ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார், ராஜஸ்தான்ல ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார். ஒரு ஊரை விட மாட்டாரு. இதான் இந்திய கூட்டணி மீட்டிங்ல உட்கார்ந்து இதைத்தான் புலம்பிட்டு இருக்காங்க. வேற ஏதோ அவங்க பேசலீங்க. எல்லா மாநிலத்தையும் மோடி மோடி மோடியே ஜெயிக்கிறார். அது சாதாரணமா ஜெயிக்கலீங்க. 80% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார். 80% சீட்டு வாங்கி ஜெயிக்கிறார். மத்திய பிரதேசல 163. ஒரு ஊரை நீங்க எண்ணி பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. சத்தீஸ்கர்ல 53, ராஜஸ்தான்ல 114 சீட்டு மட்டுமே. சாதாரணமாக சில ஊர்ல 80% போறாரு. சாதாரணமா 60% எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறார். சாதாரணமா சில ஊர்ல 80% வரைக்கும் போறார். காஞ்சி ஜெயிக்கிறார். சாதாரணமா சில ஊர்ல 80% வரைக்கும் போறார். காஞ்சி போன மாடு வக்கி புல்லை பார்த்து பாய்வதற்கு தயாராக இருப்பது போல இந்திய கூட்டணி அவர்கள் கண்ணுக்கு தெரிவது இந்திய அரசுடைய பட்ஜெட் 45 லட்சம் கோடி. அதுல சத்தமே இல்லாம ஒரு 10% அடிச்சா 4.5 லட்சம் கோடி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் அதை விட போவது கிடையாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு என்பது திண்டுக்கல் பூட்டு. விட்டுருவீங்களா? நீங்க நேர்மையான ஒரு மனிதனைத்தான் அமர வைக்க போறேன். இந்த கௌதம் சிகாமணி இந்த கொள்ளைக்கார கூட்டத்தை விட்டுருவீங்களா? ஏன்னா பொன்முடி அவர்கள் மீது 3 வழக்கு இருக்கு. ஒரு வழக்கிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. அமைச்சர் பதவி போச்சு. 2வது வழக்கு தமிழகத்தினுடைய அமைச்சராக 2006 11 வரை இருந்த பொழுது செம்மண் கடத்தினார்கள் என்கின்ற வழக்கில் 2வது அக்யூஸ்ட் கௌதம் சிகாமணி, முதல் அக்யூஸ்ட் பொன்முடி. அந்த கேஸுக்கு தீர்ப்பு வந்தால் குறைந்தபட்சம் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அப்ப கௌதம் சிகாமணி அவர்கள் எம்பி பதவி எனக்கு இருக்காது. தமிழகத்தில் ஒரே கொள்ளைக்கார கூட்டம் திரும்ப 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 குடும்ப ஆட்சியின் மூலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சிகளை அமர்ந்து ஏழை மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், அதை எல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதை நிச்சயமாக நீவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.